ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் டேங்க்கு. ஓகே, கீழே குழாயில் பூராமே தண்ணி சுத்தமாக ஸ்லோவாக வருதுன்றாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்க்குறப்ப எல்லா மவுத்துலேயுமே வந்து ஃபுல்லாக சால்ட்டாக இருந்துச்சு. சரி, டேங்கை எப்போ க்ளீன் பண்ணோம்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமாக அது இருக்கும் போல் சின்டெக்ஸ் டேங்கை க்ளீன் பண்ணி. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து தண்ணியை யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கு தான் ஃபஸ்ட் விஷயம். அதனால் மினிமம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து 3 மந்த் ஒன் டைம் வந்து டேங்கை க்ளீன் பண்ணிடுங்க. உப்பே அவ்வளோ லேயர் ஒரு 20 கிலோ உப்பாக அள்ளியிருப்போம். 2000 லிட்டர் டேங்க்லையும் சேர்த்தே கம்ப்ளீட்டாக நாங்கள் அள்ளியிருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள யூடியூப் சேனலில் வந்து ஃபுல் வீடியோ செக்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஸ்க்ராப்பரை வச்சு தேய்ச்சி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா விளக்கமாரில் நல்லா தேய்ச்சி ஒரு 10-20 வாளி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியை யூஸ் பண்ண சொன்னால் மேக்ஸிமம் 2 தடவை ஒரு டேங்கை ஃபுல் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணி விட்டாச்சு தண்ணியை. இருந்தாலும் ஆர்ஓ மிஷின்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து ஒரு 2 நாள் கழித்து அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதே கண்டிஷன்லனா நம்ம டேங்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஹெல்த்துக்கு தான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ லிங்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்